மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அவரோட கூற்றுப்படி தகுதி உள்ள மகளிர் 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கிறார். இந்த 5,000 ரூபாங்கிறது பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கும் தலா 1,000 ரூபாய். அது எல்லாமே கோடைக்கால சிறப்பு தொகை 2,000 ரூபாய், மொத்தம் 5,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கொடுக்கறது நமக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி அடையுது, ரொம்ப மகிழ்ச்சி அடையறோம். தமிழக பெண்கள் இதை வாங்கிட்டோம், இது அவங்களுக்கு சேர வேண்டிய தொகை தான், இது நாம கட்டக்கூடிய வரி பணம் தான். மு.க. ஸ்டாலின் குடும்பம் இருக்குல்ல, அவங்க கொடுக்கல. திமுக அவங்களோட கட்சி நிதியை கொடுக்கல, கட்சியில வச்சிருக்காங்களா கோடி கோடியா, அந்த பணத்தை கொடுக்கல. நம்ம தமிழக மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தை எடுத்து அவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக கொடுக்கறாங்க. ஆனாலும் கூட மக்கள் இதை மனப்பூர்வமா வாங்கிக்கிட்டோம். ஆனா நமக்கு இதுல என்ன மறுபடியும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இன்னும் ஏறத்தாழ 1 கோடி மகளிர் இருக்கிறாங்க தமிழகத்துல. அவங்களுக்கும் இது கொடுக்கப்படணும். தொடர்ந்து 5 ஆண்டுகளா அதை சொல்லிக்கிட்டே வரோம். ஏன் அப்படின்னா 2021 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். அதை பார்த்தோம்னா ஆரம்பத்துல 1,13,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. இப்ப மொத்தமாவே 1,31,00,000 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. இன்னும் ஏறத்தாழ 1 கோடி பேர் இருக்கிறாங்க. கேட்டா உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, திமுக சொல்லிடுச்சு. தகுதியின் அடிப்படையில பார்த்தா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா வர முடியுமா? தகுதியின் அடிப்படையில பார்த்தா உதயநிதி துணை முதலமைச்சரா வர முடியுமா? என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு? நாம அரசியல் விமர்சனத்துக்காக சொல்லல, உண்மையாவே அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேல நமக்கு 1008 விமர்சனம் இருந்தாலும் அவர் சுயநலவாதி, தமிழர் பண்பாட்டு விரோதி என்றாலும் கூட அவருக்கு கொஞ்சம் திறமை இருக்கு. அந்த திறமையின் அடிப்படையில ஏதோ சூழ்ச்சி செஞ்சாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். மு.க. ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லாத இந்த ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்துகிட்டு தமிழகத்துல ஏறத்தாழ 1 கோடி பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்கல. இவங்க என்ன சொன்னாங்க? 2021 ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க ஒவ்வொரு மாசமும் பெண்களுக்கு ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு மாசம் 1,000 ரூபாய் சொன்னது சொன்னபடி செய்வான். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி பொய் சொல்றாருல மு.க. ஸ்டாலின், மார்த்தட்டிக்கிறாருல. சொன்னது சொன்னபடி செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கணும்ல. 2021 மே மாசம் ஆட்சிக்கு வந்துட்டாரு. சரி, மே மாசம் விட்டுருங்க, ஜூன்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 2021 முழுவதும் கொடுக்கப்படல. 2022 12 மாசம் அங்கேயும் கொடுக்கல. 2023லயும் ஃபர்ஸ்ட் 8 மாசம் கொடுக்கல, 9வது மாசம் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப 2021 மேல ஆட்சியில 2023 செப்டம்பர்ல தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா இந்த இடைப்பட்ட காலம் 27 மாசம். 27 மாசத்துக்கும் மாசம் 1,000 ரூபாய்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் 27,000 ரூபாய் கொடுத்திருக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கொடுக்கலையே. இப்படி 27 மாசம் கொடுக்காம சொன்னபடி செய்வான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி பெருமை பேத்திக்கிட்டா யாரு நம்புவாங்க? கண்டிப்பா நம்ப மாட்டோம். இப்ப பாருங்க, மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களும் சதி செய்யறாங்க. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கும் கொடுக்க வேண்டிய தலா 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய பணத்தை முடக்க பாக்குறாங்கன்னு வழக்கம் போல பொய் சொல்றாருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரும். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை வந்த அப்புறம் புதுசா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியாத ஒழிய ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு திட்டத்துக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த முடியாது. இது சட்டம். நீங்க தான் 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்து தலா 1,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது புதுசாக ஆரம்பிக்க போறீங்க? இல்ல, மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எப்படி அரசாங்கம் தடுக்க முடியும்? கண்டிப்பா தேர்தல் ஆணையம் தடுக்காது. ஆனா அவர் பொய் சொல்றாரு. ஏன் பொய் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாசம் 1,000 ரூபாய் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். புதுசா நம்ம கோடைக்கால சிறப்பு நிதி சொல்லி 2,000 கொடுக்கறாங்க. எதுக்கு? தேர்தலுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் இந்த சிஸ்டம். தேர்தலுக்கு வீடு வீடா பணம் கொடுத்தா அது திமுகவோட காசு கொடுக்கணும். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிட்டோம்னா
மக்களோட வரி பணமான அரசாங்க பணத்தை கொடுத்துடலாங்கிறதுக்காக இந்த மாதிரி 2000 ரூபாய் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா அதுக்கு பேர் என்ன சொல்றாரு? கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்றார். ஏன் சார் 2022ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 22லயோ 23லயோ 24லயோ 2025லயோ கோடைக்காலம் வரலையா? அப்பெல்லாம் மக்கள் வந்துட்டு கஷ்டப்படலையா? கோடைக்காலம் ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் மு.க. ஸ்டாலின் இந்த திமுக மக்களை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கல. இந்த கோடை காலத்திலயும் அவருக்கு வந்துட்டு மக்கள் மேல அக்கறை இல்ல. இது திமுக தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிற அக்கறை. அது வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. நீங்க இன்னும் 20,000 கொடுத்தாலும் கூட திமுக கண்டிப்பா எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்குதா என்ன மட்டும் பாருங்க. ஏன் தமிழக மக்களுக்கு தெரியாதா? குறிப்பா பெண்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் இந்த திமுக, இந்த மு.க. ஸ்டாலின் எதுக்காக இப்ப வந்துட்டு இந்த முந்திக்கிட்டு 3000 பிளஸ் 2000 கோடைக்கால சிறப்பு நிதி கொடுக்கறாங்கன்னு தெரியாதா? கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியும். இவங்க மக்களை ஏமாத்துறாங்க. கருணாநிதி காலகட்டத்திலிருந்து வறுமையை ஒழிப்போம் சொல்லிட்டு நம்மளெல்லாம் இன்னும் கோடிக்கணக்கான பெண்களை இன்னும் வறுமையிலே வச்சிருக்கிறாங்க. நம்ம அம்மாக்களை, நம்ம அக்கா தங்கைகளை வறுமையில வச்சிருக்கிறாங்க. எப்படியாச்சும் உங்களுக்கு 1000 2000 கொடுத்தா இவங்க வந்துட்டு மயங்கி, நம்ம ஏமாத்துறோமே அதுக்கு மயங்கி கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விடவே கூடாது. பாருங்க, மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதுக்கு கீழே வந்துட்டு எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு இளைஞரும் கேள்வி கேட்கிறாரு. ஏன் சார் இத்தனை வருஷமா கோடைக்காலம் வரலையா? அப்பெல்லாம் எங்க தமிழக பெண்கள் வந்துட்டு கஷ்டப்படலையா? அப்ப ஏன் 2000 கொடுக்கல, இப்ப மட்டும் கொடுக்கறீங்க? நீங்க உங்க பணத்தை எடுத்து கொடுக்காம மக்களோட வரி பணத்தை, அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லித்தான் இந்த மாதிரி தேர்தலுக்காக எடுத்து கொடுக்கறீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இது கருணாநிதி காலகட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இது கருணாநிதி காலகட்டம் இல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருக்கும் நல்லா விவரம் தெரியும். பணத்தை வாங்கிக்கிட்டோம் மக்கள். ஆனா ஓட்டு என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது போல திமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கோ போடக்கூடாது. கண்டிப்பா அதிமுக தலைமையில பாஜக, பாமக, அமமுக, தமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறோமே, அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். சார், சாதாரணமா மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்குது. அந்த திட்டத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டு அப்புறம் திட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் பணம் மட்டும் கொடுன்னு கேட்டாங்க. ஏங்க, ஒரு திட்டத்துக்கு நாங்க பணம் கொடுக்கறோம்னா அந்த திட்டத்துக்கு தான் கொடுக்கற முடியும். நீங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம பணம் மட்டும் கொடுக்கணும், எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்லி சட்ட திட்டப்படி கொடுக்க முடியாத விஷயத்த அரசாங்கம் கொடுக்கல. அது வெறும் 3000 கோடி ரூபாய் தான். மத்திய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய 3000 கோடியா கொடுக்கலன்னு பொய் சொல்லக்கூடிய ஸ்டாலின் இவர் தேர்தல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்ப 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சூதுமதியாளர்! இதுக்கு எங்க இருந்து காசு வருது? மாணவர்களோட கல்விக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை வந்துட்டு கொண்டு வருதுன்னா திட்டத்தை ஏத்துக்க மாட்டேன், காசு மட்டும் கொடுங்கன்னு கேட்கறது. ஆசிரியர்களோட சம்பளம் இதனால பாதிக்கப்படுதுன்னு பொய் சொல்றது. ஆனா இப்ப மக்களே கேட்காத, ஆனா திமுக ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும் 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு நிதி கொடுக்கிறது. இது என்ன நியாயம்? கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கருணாநிதி காலகட்டத்தில இருந்து இந்த கோபாலபுர குடும்பம் நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஏதோ டெல்லி வந்துட்டு சதி செய்யற மாதிரியும், சூது செய்யற மாதிரியும் பொய் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது பொய், அத்தனையும் பொய். நம்ம எத்தனை காலத்துக்கு தான் வந்துட்டு இவங்க சொல்ற பொய் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள மாதிரியே நம்மளும் முட்டாள் நினைக்கிறாங்க. தமிழக மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமேலும் இந்த கோபாலபுர குடும்பம் எங்களை ஏமாத்த முடியாது அப்படி சொல்லி ஒரு உறுதி ஏத்துக்கிட்டு நிச்சயமா திமுகவுக்கு எதிராக தான் நம்ம ஓட்டு போடணும். கடந்த 5 ஆண்டுகள்ல வந்துட்டு நீங்க ஆட்சி அதிகாரத்துல கொஞ்சம் கூட கடன் வாங்காம தமிழகத்தோட பொருளாதாரத்தை அதிகமாக்கி, இங்க பாருங்க எங்களுக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டிருக்கிறோம், வருவாய் வந்துட்டு செலவோட அதிகமா இருக்குது, அதனால எக்கச்சக்கமா பணம் இருக்கு மக்கள்கிட்ட கொடுக்கறேன்னு சொன்னா கூட புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது ஓகே. ஆனா இப்ப தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க ஏமாத்தினா எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? அது இல்லாம 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாரு. புதுசா இவர் சொல்லல, இவருக்கு மனசு வராது. 1000 ரூபாயே 27 மாசம் கழிச்சு தானே இவர் கொடுத்தாரு. அதிமுகவோட பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே மாசம் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதனால இவரும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா அதிமுக ஒரு விஷயத்த சொன்னா செய்யுங்க, திமுக ஆனா செய்யாது. மறுபடியும் ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு சொல்றேன், மு.க. ஸ்டாலின் கனவு காண்றது போல திமுக ஆட்சிக்கு வந்தாலும் 1000 ரூபாயே மாசம் உடனே கொடுக்காம 27 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. 2000 ரூபாய் எப்படி இவரு ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்பாரு? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். மறுபடியும் 37 மாசம் கழிச்சு தான் கொடுப்பார். 3-4 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பார்.
அதனால மக்களுக்கு திமுக மேல என்னைக்குமே நம்பிக்கை இருக்காது. ஒரு சில டைம்ல அவங்க ஜெயிப்பதற்கு காரணம் என்னன்னா உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அரசியல் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில 1-2 முறை அவங்க வந்துட்டு ஜெயிக்கலாம் முடிய, ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தா மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார். கருணாநிதி புள்ள மட்டும் எப்படி வந்துட முடியும்? திறமையான கருணாநிதி அவர்களாலேயே தொடர்ந்து 2 முறை திமுகவை ஜெயிக்க வைக்க முடியலன்னா, திறமை என்பது கொஞ்சம் கூட இல்லாத மு.க. ஸ்டாலின் அவர்களால எப்படி திமுகவை இன்னொரு முறை ஜெயிக்க வைக்க முடியும்? அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏமாத்தியாவது ஜெயிச்சலாம் நினைக்கிறாரு. நம்ம ஏமாறக்கூடாது. பணத்தை எல்லாரும் வாங்கிக்கிங்க. இன்னும் ஏறத்தாழ 1 கோடி பெண்கள் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாயே வரல. இப்ப இந்த 5000 ரூபாயே உங்களுக்கு வரல. நீங்களாம் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கணும். நீங்க மட்டும் ஓட்டு போடாம இருந்தா பத்தாது. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்ட சொல்லி இவங்க ஏமாற்று பேர்வழிகள் எல்லாருக்கும் பணதாரன் சொல்லிவிட்டு தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க. இப்ப கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு அவங்க காசு கொடுக்காம இருக்கிறாங்க. நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி நீங்களும் ஓட்டு போடக்கூடாது. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரும் திமுக கட்சியினருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி இவங்க சொன்ன வாக்குறுதி இதையும் சொன்னதுபடி அவங்க செய்யல அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிறணும். பாருங்க, இந்த எலெக்ஷனுக்காக 2000 கொடுக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நம்ம கேஸ் ஸ்டவ் வாங்குறோம்லங்க, கேஸ் சிலிண்டர், ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாருங்க. வெறும் 100 ரூபாய். நம்ம வருஷத்துல அதிகபட்சம் ஒரு 6 சிலிண்டர் வாங்குவோமா வீட்டுக்கு? அப்போ ஒரு 600 ரூபாய் தாங்க. ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபானா ஒரு வருஷத்துக்கே 600 ரூபாய். சொன்ன அதை கூட செய்யலங்க. நகைன்றது பெண்கள் எவ்வளவு விரும்பி எடுக்கக்கூடிய விஷயம். நகை கடனை ரத்து பண்ணுன்னு சொன்னாரு. செஞ்சாரா? செய்யல. மாணவர்கள் எஜுகேஷன் லோன், கல்வி கடன் வாங்கிருக்கீங்களே, அதை வந்துட்டு நாங்க ரத்து பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னாரு. மாணவர்களை படிக்கிறவங்க யாருங்க வந்துட்டு லோன் வாங்கி படிக்கிறாங்க? ஏழை எளிய பிள்ளைகள் தானே படிக்கிறாங்க. அந்த கல்வி கடனை கூட ரத்து பண்ணல. எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதெல்லாம் செய்யவே கிடையாது. இதெல்லாம் செய்வோன்னு அவங்க தான் சொன்னாங்க, நாமளா கேட்கல. அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொன்னோம், அதெல்லாம் செய்யல. அதெல்லாம் விட்டுவிட்டு இப்ப பாருங்க, கோடைக்கால சிறப்பு தொகை அப்படி சொல்லி 2000 ரூபாய் கொடுக்கிறாருன்னா நம்ம மேல, குறிப்பா நம்ம பெண்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை கிடையாது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். வந்து கருணாநிதி காலகட்டத்தில் அவர் எப்படி கோடி கோடியா கொள்ளடிச்சாரோ அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் ஆகிய நாமும், நம்ம புள்ள உதயநிதி ஸ்டாலினும், கனிமொழியும் எல்லாரும் சேர்ந்து இன்னும் 1000கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கணுங்கிற சுயநலத்துக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. தமிழக மக்களே, பெண்களே, பெரியவர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, இதை ஒருபோதும் நம்பிவிடக் கூடாது. இந்த ஏமாற்று பேர்வழிகளுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக மக்கள் எல்லார்ட்டையும் எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து கூறி இந்த ஆட்சியை எல்லா தொகுதியிலையும் இவங்க சார்பில் யாரு போட்டியிட்டாலும் அவங்கள படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். சாதாரண தோல்வியா இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் டெபாசிட் இழக்கணும். ஒரு முறை கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சாரு. இந்த முறை மு.க. ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்ட யாருமே ஜெயிக்க கூடாது. நன்றி.